இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி, அவர் பேர் என்ன? ஃபோன் நம்பர் வாங்குனியா? ஃபோன் நம்பரா? எதுக்கு? நம்பர் இருந்தா தானடி பேச முடியும். நான் எதுக்காக அவர்கிட்ட பேசணும்? எதுக்கு அவர்கிட்ட பேசணுமா? அடி பாவி, இப்பதானடி புடிச்சிருக்குன்னு சொன்னேன். நான் எப்பக்கா புடிச்சிருக்குன்னு சொன்னேன்? பார்த்தேன்னு தானே சொன்னேன். ஏய், திரும்பவும் சொல்றேன், உனக்கு இந்த நடிப்பெல்லாம் செட்டே ஆகல. ஒரு வாட்டி பார்த்தவன பிடிக்காம தான் நீ உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருந்தியோ? இத நான் நம்பணும். ஏய், இங்க பாரு, நீ என்ன வேணா பண்ணு, ஆனா தயவு செஞ்சு வெக்க மட்டும் படாத ப்ளீஸ். முதல்ல அவன் போன் நம்பர் எப்படி வாங்குறதுன்னு யோசிப்போம். ஏய், உன்னை ஸ்கூல் எக்ஸாம் எழுத கூப்பிட்டாங்கல்ல, அவங்க கிட்ட கேப்போமா? அக்கா, அதெல்லாம் தப்பு. அவங்களுக்கு உதவி செய்யதான் நாமளே போனோம். அவங்க கிட்ட போய் டீடைல் எல்லாம் இப்ப கேட்டா தப்பா இருக்கும். வேற எப்படி நம்பர் வாங்குறது? அக்கா, அதெல்லாம் தேவையில்லக்கா. இன்னைக்கு ஒரு வாட்டி தானே பார்த்தேன். ஒருவேளை விதி எங்களை இன்னொரு தடவை பார்க்க வச்சா அப்ப நானே அவர்கிட்ட நம்பர் வாங்கிக்கிறேன். சரியா? இதெல்லாம் கேட்கணுங்கிறது என் விதி. நீ எல்லாம் தூக்கி அவையார்டி. அக்கா, அது இல்லக்கா, வந்து நிறுத்து. நீ வேற ஏதாவது சொல்லுவ. எதுக்கு? உன்னை நான் ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டேன் பாரு, அது ஏன் தப்புதான். நீ இதே இடத்துல உட்காந்து சிரிக்கிறத கண்டினியூ பண்ணு, நான் தூங்குறேன். அக்கா, சொல்றது கேளுக்கா ப்ளீஸ்க்கா. அக்கா, ஓடு. என்னாச்சு கௌதம்? என்ன பூஜா, எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற? நீ இப்படி என் சித்தி அவமானப்படுத்துறதுக்கா பிரசுக்கு காசு கொடுத்தா? சொல்லு பூஜா, எதுக்காக? எனக்கு வேற வழியே தெரியல கௌதம். உன் சித்தி ஏற்கனவே என் மேல கோவமா இருக்காங்க. என்ன வேலையை விட்டு வர தூக்கிட்டாங்க. என்ன மருமகளா ஏத்துப்பாங்களா மாட்டாங்களான்ற பயத்துல பிரஸுக்கு தெரிஞ்சாலாச்சும் நம்மள பிரிக்க மாட்டாங்க, ஏத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நல்லபடியா எடுத்து சொல்லலாம்னு நினைச்சேன். பூஜா, நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. ஏய், சத்தியமாடா? அப்போ நம்ம விஷயம் மீடியால வந்தா என் குடும்பத்தோட கௌரவம், எங்க சித்தியோட மரியாதை பத்தி எல்லாம் நீ யோசிக்கவே இல்லைல்ல? நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு என் வீட்டுல எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருந்தா அவங்க கண்டிப்பா மன்னிச்சிருப்பாங்க. இப்ப நீ பண்ண காரியத்துக்கு என் வாழ்க்கை முழுக்க என் குடும்பத்தோட முகத்திலையும் முழிக்க முடியாது. நம்ம கல்யாணத்தை அவங்க ஏத்துப்பாங்கன்னு எனக்கு தோணல பூஜா. உன்னை லவ் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டேன். சாரி கௌதம், நான் வேற என்னமோ நினைச்சு பண்ணி வேற என்னமோ ஆயிடுச்சு. சாரி. கிட்டே வராத. ஒத்தே வர மாட்டேங்கிறானே, ஒரு வேளை விட்டுட்டு போயிட்டான்னா? அம்மா தனியாக உட்காந்துருக்காங்க. பாவம், ரொம்ப உடஞ்சி போயிருப்பாங்க. இந்த நேரத்தில் அம்மாவை தனியாக வரக்கூடாது. நான் அம்மா கூட இருந்தாலும் அம்மா அம்மா வாப்பா, வரும். உட்காரு. அழறீங்களாம்மா? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு வரும்.
அக்காவையும் மாமாவையும் என்ன சொல்லி ஆறுதல் படுத்துறதுன்னே தெரியல. ஒரு நொடியில எல்லாமே மாறி போயிடுச்சுல்ல. இப்ப கூட கௌதம் இப்படி பண்ணத என்னால ஏத்துக்க முடியல. இது ஒரு கெட்ட கனவா இருந்தா நல்லா இருக்குமோன்னு மனசுக்கு தோணுது. கௌதம், உனக்கு பிடிக்கும்னு ஸ்பெஷலா கேசரி பண்ணிருக்கேன், சாப்பிடு. ஒரே நாள்ல அவன மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட முடியாதுல்ல. அவனும் ஒரே நாள்ல தானே நம்மள வேண்டான்னு விட்டுட்டு போனா. அண்ணே சாப்பிடுங்க அண்ணே. எனக்கு பசிக்கல அண்ணே. தாங்க முடியல. எனக்கு என்ன, நான் சாப்பிடுறேன். அக்கா, பெரியம்மா, அண்ணே, அந்த அண்ணாமலையோட கார் நம்ம தெருக்குள்ள வருதுண்ணே. தெரியும்டா, வருவான்னு தெரியும். நான் அடிச்சாட்டி அப்படி மேகான். அண்ணே, சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? சரிங்க. சொன்ன மாதிரியே பண்ணிடுங்க, போங்க. சரிங்கண்ணே.